Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கேட்ட Shin Chan Stationery kit தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல Shin Chanோட அந்த இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. இமேஜஸ் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாமே தேவை. அதனால் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சி ஃபஸ்ட்டு அதை ஸ்டிக்கர்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்தெந்த மாதிரி இமேஜஸ் வேணுமோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச Shin Chanோட அத்தனை இமேஜஸையும் வரைஞ்சிட்டு அதுக்கு கலர் பண்ணி அதை ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் வந்துட்டு ஸ்டிக்கர் பண்ணுறது போட்டிருக்கேன். அதனால் இதில் டீட்டெயிலாக போடலை. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நான் செஞ்சுட்டேன். ஒரு 50 செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதான் எப்போவுமே ஆஷுவல் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கரை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்மளும் ஸ்டிக்கர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி டேப் மட்டும்தான் போடல, மற்றபடி நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பென்சில் டெக்கரேஷன், Shin Chan பென்சில் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து Shin Chanோட ட்ரெஸ் என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி 2 கலர் ஷீட் எடுத்திருக்கேன். கலர் ஷீட் தான் லென்த் பீஸாக கட் பண்ணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி நம்ம எப்போவுமே ரோல் மாதிரி சுற்றுவோம்ல பென்சிலில், அந்த மாதிரி சுற்றி நான் ஒட்டிக்கிறேன். 2 எட்ஜஸ்லையும் இப்படி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் 2 கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற Shin Chanோட அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல, அதை தூக்கி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று எடுத்து அந்த பென்சிலுக்கு மேல் சைடு வந்து இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு Shin Chan பென்சில் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த Shin Chan ஸ்டேஷ்னரி கிட்டில் இருக்கிற பென்சில் மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பென் பார்க்கலாம். பென் டெக்கரேஷனுக்கு வந்து நான் ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்துகிட்டு அந்த பென்னை சுற்றியுமே அப்படியே வந்துட்டு ஒட்டிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோல் மாதிரி பண்ணோம், அதாவது கொஞ்சம் வளைச்சி சுற்றணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக சுற்றணும். ஓகே, அப்படியே சுற்றிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ரெட் ஷீட் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அந்த ஷீட் எடுத்துகிட்டு ஃபெவிகால் போட்டு கீழே மட்டும் ஒட்டிக்கோங்க. ஓகே, அந்த Shin Chanோட ட்ரௌசர் பார்த்திங்கன்னா கீழே வந்து ட்ரௌசர் இல்லை, ஷர்ட் அந்த கலரில் இருக்கும். அதனால் வந்துட்டு 2 கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணேன். அடுத்தது வந்து இந்த பெண்ணுக்கு மூடி நம்மளே தான் ரெடி பண்ணணும். ஏன்னா அதிலே இருக்கிற மூடியை போட்டோம்னா நம்ம பேப்பர் ஆல்ரெடி ஒட்டியிருக்கோம் பெண்ணில் அப்படிங்கிறதுனால மூடி பத்தாது. அதனால் ஒரு மூடி வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபோம் ஷீட் வச்சு அந்த சைஸ் அளவு பார்த்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபோம் ஷீட் வச்சிடுறேன். இப்போ மூடி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பென் மேலே வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதில் அந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறது தான் பாக்கி. ஸோ ஸ்டிக்கரும் ஒட்டிடலாம். ஓகேவா? இதுவும் அப்படி தான். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களே அந்த ஸ்டிக்கரில் எடுத்துகிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. சென்டர்லேயே ஒட்டலாம், அப்படி இல்லைனா மூடிக்கு மேலேயும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட Shin Chan பென் டெக்கரேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நம்ம கையில் வச்சு எழுதும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக ரெடி பண்ணுறதா இருந்தால் கூட செஞ்சு நீங்கள் சின்னதாக கூட ஒட்டிக்கலாம். ஓகேவா? நான் இந்த சைஸில் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலோட சைஸில் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்காக எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம வந்து அதை கவர் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஆர் வந்துட்டு ரெட் கலர், இந்த 2 கலரில் எந்த கலர் வேணால் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சின்ன ஸ்கேல் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்கேல் வச்சுட்டு அந்த சென்டிமீட்டர் இருக்கும்ல பக்கத்தில் அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? எப்படின்னா சின்ன லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்பர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் போடல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு Shin Chan ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலுக்கு கீழே Shin Chan சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? அந்த இடம் வந்து கேப்பாக இருந்துச்சு, ஸோ அதனால் எழுதியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கேல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைரி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். டைரி இல்லை, ஒரு சின்ன புக் மாதிரி, அதாவது நம்ம ரஃபாக எழுதிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு குட்டி நோட் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு A4 சைஸ் ஷீட், 2 ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அந்த ஷீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ளே வச்சுட்டு நான் இந்த மாதிரி வெளியில் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்மளோட அந்த குட்டி நோட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப குட்டியாகவும் பண்ணலை, ஓரளவு பெருசாக தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த Shin Chan ஃபேமிலியே மொத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வரைஞ்சிருப்பேன். அது வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த நோட்டுக்கு வெளியே எடுத்து ஒட்டிட்டேன். அது ஒட்டினா மட்டும் பத்தாது, சைடில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த 2 கலர் ரெட்டும் அதுக்கப்புறம் எல்லோ இது 2த்தையும் யூஸ் பண்ணி சும்மா டிசைன் மாதிரி பண்ணி விடுறேன். ஓகேவா? அவுட்லைன் கொடுத்துட்டு சைடில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ நம்மளோட குட்டி ஸ்மால் ரஃப் நோட் ரெடி. ரஃப் நோட்டு இல்லைனா மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி குட்டியாக யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைனா பெருசாக கூட செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய நோட் செஞ்சு அதில் பெரிய ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நோட் ரெடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேபிள் பண்ண போகிறோம். லேபிள் பண்ணுறதுக்கு லேபிள் சைஸில் உங்களுக்கு எந்த சைஸில் லேபிள் வேணுமோ
அந்த சைஸில் ஒரு ஷீட் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் எல்லோ கலர் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷின்சானோட ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இப்படி சைடில் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லேபிளில் இருக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு நேமு, ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்துட்டு எழுதி விட்டுருங்க. ஓகே, எழுதிட்டிங்க அப்படின்னா க்யூட்டான ஷின்சான் லேபிள் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஓகேயா, நான் பண்ணியிருக்க லேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணுறதா அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஸ்டிக்கரை கொஞ்சம் சின்னதாக பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டிருக்கேன். ஓகேவா, வேணுங்கிற இடத்துல நம்ம டபுள் சைட் டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவுச் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கவர் இருந்துச்சு. அந்த கவரை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடை மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். கவரில் இருக்கிற 2 பீஸையும் நம்ம வந்துட்டு 2 பவுச்சை கூட பண்ணலாம். பட் நான் மேலே இருக்கிற பீஸ் எடுத்து தான் இன்றைக்கி பண்ணுறேன். ஓகேவா, இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்துட்டு ஓப்பன் இருக்கும்ல, அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேப் எடுத்து போட்டு கீழே கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒட்டினோடனே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பவுச் மாதிரி கிடச்சிரும். ஒரு சின்ன பர்ஸ் மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம் எல்லா திங்ஸுமே. ஏன்னா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதில் வந்துட்டு வேலை இருக்குது. என்னென்னா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு அது ஸ்டிப்பாக நிற்கணும்ல, அதுக்காக செல்லோ டேப்பில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து மேலே இந்த மாதிரி சுற்றி அதை ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி மாற்றி அதை வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே அந்த ஃபுல்லாக வந்துட்டு ப்ளைனாக இருக்குது, அதனால கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரெட் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிசைனான ஒரு சிசர் இருந்துச்சு. ஸோ அந்த சிசரை வச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு நீளமான பீஸை. இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு ஒட்ட போகிறோம். ஓகே, நார்மல் சிசரில் கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி ஒட்டிக்கலாம். என்கிட்ட இந்த சிசர் இருந்தனால அந்த மாதிரி கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தான், வேறு எதுவுமே பண்ணல. ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பவுச் தான். அடுத்தது வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம், ஷின்சான் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். ஓகே, இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கர் இது ஒன்று இருந்துச்சு, பேக் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிக்கர் பார்க்குறதுக்கு, ஷின்சானோட அந்த இமேஜ். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்ச மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகேவா, இன்னொரு இமேஜ் இருந்துச்சு அந்த தலை மட்டும் இருக்க மாதிரி, அதை வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு தலையும் அதுக்கப்புறம் இந்த ஹேமாவரியோட இமேஜஸ் மட்டும்தான் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு ஷார்ப்னர் ஒரு எரேசர் இது ரெண்டுத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். ஓகேவா, எதுவுமே நம்ம கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒட்டினாலே நம்மளுக்கு வந்து ஷார்ப்னர்லாம் வந்துட்டு கவர் ஆகிடும். வேணும்னா நீங்கள் மேலே வந்து பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி கிட்டில் இருக்கிற ஒரு சில திங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய எக்ஸாம் பேட் பண்ணலாம், அதே மாதிரி வேறு டைப்லலாம் வந்துட்டு பவுச் பண்ணலாம், பெரிய நோட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நான் சிம்பிளாக இருக்கிற ஒரு சிலது பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவே வந்துட்டு நமக்கு ஸ்டேஷனரி கிட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பென்னு, பென்சில், எரேசர் அந்த மாதிரி தான் லேபிள் ஒட்டுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பவுச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது மட்டும் நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் வேறு எதுலலாம் வந்துட்டு ஸ்டேஷனரி கிட் போடலான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் என்னென்ன கிராஃப்ட் நம்ம ஷேர் பண்ணலாம். ஹோம்மேட் கிராஃப்ட்னு சொல்கிறீங்க, ஹோம்மேட் கிராஃப்ட் மட்டும் தான் சொல்கிறீங்க, என்ன வேணும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டேன்றீங்க. ஸோ வந்துட்டு என்னென்ன மாதிரி போடலாம், ஸ்கூல் கிராஃப்ட்னா அது எந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது, எந்த மாதிரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதே மாதிரி ஷேர் பண்ணுற முடிஞ்சளவு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஷின்சான் ஸ்டேஷ்னரி கிட் வந்து ரெடி. அண்ட் அந்த பவுச் ஒன்று பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த பவுச்சுக்குள்ளே எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து அந்த பவுச் ஃபஸ்ட்டே வந்துட்டு லென்த் எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் வந்துட்டு ரெடி பண்ணேன். ஸோ அந்த பவுச்சில் தாராளமாக நீங்கள் எல்லா திங்ஸும் போட்டுக்க முடியும். ஓகே, எனக்கு வந்து இந்த ஷின்சான் ஸ்டேஷ்னரி செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு தெரியல, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலருக்கும் ரெட் கலருக்கும் மேட்சிங்காக நம்ம வந்துட்டு கலருமே ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி யூனிகார்ன் செட்டுமே அப்படி தான் நிறைய கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், நிறைய நான் வந்து கிராஃப்ட் திங்ஸ் நியூவாக வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய ரிவ்யூ போடுறதுக்கும் திங்ஸஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.